ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றும் கூட இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே க்ளோரியஸ் க்ரௌன் மினிஸ்ட்ரிஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது கூட நாம் ஒரு 2 பாடலை நாம் கேட்கவிருக்கின்றோம். அதுக்கு பின்பாக நாம் தேவ செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம். அதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நேசிக்கிறதான என் அன்பின் தகப்பனே, இந்த சாயந்தர வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட ஆண்டவரே ஏசப்பா, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் உமக்கு மகிமையுள்ளதாக இருக்க நீங்கள் கிருபை பாராட்டும்படி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, நாங்கள் கேட்கிற செய்திகள் ஆண்டவரே ஏசப்பா எனக்கும் எங்களுக்கும் பிரயோஜனம் உள்ள செய்திகளாக ஏசப்பா இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. அடையனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. முழுமையை தாழ்த்தி ஒப்படைக்கிறேன், பொறுப்பேற்று நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட பாடலை பாடவிருக்கிறோம். விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன் என்ற ஒரு பாடல். விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி அதன் காரணம் என்னவென்று கேட்டேன். தேவன் மானிடனானார் என்று அறிந்தேன். நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். சிலர் கண்டேன், அவர் விந்தையான செய்தி சொல்ல கேட்டேன். மந்தை காக்கும் மேய்ப்பர் சிலர் கண்டேன், அவர் விந்தையான செய்தி சொல்ல கேட்டேன். தேவதூதர்கள் கூடி பாடிய பாடலையும் இயேசுவை கண்டதையும் கேட்டேன். தேவதூதர்கள் கூடி பாடிய பாடலையும் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். ஒட்டகத்தில் மூவர் செல்ல கேட்டேன், அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றேன். ஒட்டகத்தில் மூவர் செல்ல கேட்டேன், அதை திட்டமாய் அறிய அங்கு சென்றேன். இயேசுவை தரிசித்த ஞானிகள் மூவர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டேன். இயேசுவை தரிசித்த ஞானிகள் மூவர் தங்கள் தேசம் திரும்புவதை கண்டேன். நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன், அதை எண்ணி வியப்பு மிக கொண்டேன். அதன் காரணம் என்னவென்று கேட்டேன். தேவன் மானிடரானார் என்று அறிந்தேன். நான் விண்ணில் ஒரு நட்சத்திரம் கண்டேன். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம். அந்த பாலன் இயேசுராஜன், அவர் பாதம் பணிவோம்.
விண்ணில் ஓர் நட்சத்திரம் கண்டேன் கண்டேன். அடுத்த பாடலாக அதிகாலையில் பாலனை தேடி என்ற ஒரு பாடல். அதிகாலையில் பாலனை தேடி நாம் செல்வோம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் குளிர் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, அன்னை மரியின் மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற, தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேட்க. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே. மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னணி முன்னிலை நின்றே. தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிடனாமே. அதிகாலையில் பாலனை தேடி நாம் செல்வோம் யாவரும் கூடி, அந்த மாடடையும் தொழில் நாடி தெய்வ பாலனை பணிந்திடவாரி. அதிகாலையில் பாலனை தேடி வாரி 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 நாம் செல்வோம். வாரி 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 நாம் செல்வோம். ஆண்டவருடைய நாமம் பரிசுப்படுவதாக. இன்று நான் செய்திக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டது வழி என்ற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டுள்ளேன். வழி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போது வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது, இப்போல்லாம் கூகுள் மேப் வந்துருச்சு, நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறோம், லைவ் லொக்கேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஆனால் எங்கேயாவது போய் நம்ம ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கும்போது அவங்க எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியாதப்போ நிறைய பேருக்கு அந்த சங்கடம் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேர் போயிருப்பாங்க, இருக்கும் ஒரு நல்ல காரியம் கெட்ட காரியம் போகும்போது நம்ம என்ன பண்ணோம்னா அடையாளங்களை தேடுவோம், அந்த வழி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. சாமியானம் போட்டிருப்பாங்க, அல்லது பக்கத்தில் ஏதாவது மண்டபம் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம தேடிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி கூகுள் மேப் வந்துருச்சு. கூகுள் மேப் வந்த போதிலும் கூட சில டைமில் நம்ம வழி தெரியாமல்
நம்ம பாதையில் அப்படி நின்றுட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாதான், அந்த வழி என்னங்கிறத ஒரு லோக்கலில் இருக்கிற ஒரு ஆள் வந்து சொன்னாதான் நமக்கு அது புரிகிற ஒரு நிலைமை இன்றைக்கும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் வழியை பற்றி ஆண்டவர் நமக்கு எப்படி வழி செய்கிறார் அப்படிங்கிறது வேதாகத்தின் அடிப்படையில் ஒரு சில சம்பவங்களை வைத்து நான் சுருக்கமாக தியானிக்க நான் பிரயாசப்படுகின்றேன். முதல்ல பார்த்தீங்கன்னாக்க, வழி இல்லாதவங்களுக்கு நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாக இருக்குன்னா, வழியை உருவாக்கும் தேவனாக இருக்கின்றார். இதுதான் முதல் டாபிக் நான் சொல்றது. வழியை எப்படி உருவாக்குறார் அப்படிங்கிறதுக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 10ஆம் வசனத்துலேருந்து இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். பார்வோன் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து துரத்திட்டு வராப்புல. அவங்க வந்து செங்கடலில் கரெக்டாக வந்து மாட்டிக்கிறாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா செங்கடல், பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோன் ராஜா துரத்திட்டு வர்றாரு. ஸோ வழியே இல்லை, எந்த வழியில் போகிறது, இந்த பிரச்சனையை எப்படி நம்ம தீர்க்கிறது அப்படிங்கும்போது மோசே வந்து கடவுள்கிட்ட கேட்குறாரு, நான் என்ன பண்ணுறது, மக்கள் கேட்குறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து கடவுள் பார்த்தீங்கன்னாக்க அந்த இடத்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு, அப்பார்ட் ஃப்ரம் ஒன் ஹியூமன் இமேஜினேஷன், ஒரு அற்புதம் நடக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச அற்புதம். என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, முன்னாடி இருக்கிற அந்த செங்கடல் ரெண்டாக பிளவுபட்டுறதை நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க எதை அவங்க பிரச்சனைன்னு நினைச்சாங்களோ அதையே வந்து ஆண்டவர் சொல்யூஷன் ஆக்கி ஒரு வழியை உண்டாக்குறார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ரை லேண்ட் அப்படின்னு போட்டிருக்கும். ஒரு காய்ந்த ஒரு இது வழியில் அவங்க நடந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதாமத்தில் போட்டிருக்கும். அவங்க அப்படின்னா தண்ணியே இல்லை அந்த இடத்துல, தண்ணி தான் பிரச்சனை. ஆனால் தண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை அப்படியே கீழே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னாக்க மதிலாக நின்றது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒரு அரண் மாதிரி நின்றுச்சு. நான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு தடவை ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சங்கீதம் 23 வந்து கம்போஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு தாளத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் அதை தொடர்ந்து போக முடியல. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரச்சனை, ஒரு சந்த பிழைன்னு சொல்லுவாங்க அந்த இதில். அந்த வார்த்தைங்களை வந்து இருக்கிற வார்த்தைங்களை டியூனில் உட்கார வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பெரிய பிரச்சனை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, எங்கள் வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு கடவுள் எனக்கு காட்டினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, எதை நான் பிரச்சனைன்னு நினச்சினோ அதுதான் அந்த ப்ராப்ளம்க்குரிய சொல்யூஷனே. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு செமையாக வந்துருச்சு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ வழி இல்லை அப்படிங்கிற இடத்துல ஆண்டவர் வந்து புதிதாக வழியை வந்து திறந்து கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்தது சம்பவம், வழி இல்லாத இடத்துல வழி உண்டாக்குனது யார் எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை, சாராள் வயது சென்றாயாச்சு. அவங்களுக்கு வந்து அவங்க சரீரம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வந்து குழந்தை பெறுவதற்கான எந்த விதமான வழியும் அங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனால் ஆண்டவர் வந்து அங்கே சொல்கிறாரு, உனக்கு வந்து ஒரு வழி உண்டாக்குகிறேன். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா, என்னுடைய மகன் வந்து முழுமையாக பிழைப்பானாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனால் கூட கடவுள் சொல்கிறாரு, உனக்கு வந்து நான் வந்து ஒரு சந்ததியை கொடுப்பேன், வெளியில் வந்து நட்சத்திர பாறை எல்லாம் சொல்கிறார், வாக்குத்தத்தமெல்லாம் கொடுக்குறேன். ஸோ அவங்க சொல்லி கடவுள் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்கா, நாம் நினைக்கிறதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. அப்படின்னா என்னென்னா, வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆண்டவர் வந்து ஒரு புதிய வழியை திறக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ ஆண்டவர் வந்து எங்கே வழி இல்லையோ அங்கே வந்து வழியை உருவாக்குகின்றார். ஸோ முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வழி இல்லாத இடத்துல ஆண்டவர் வந்து வழியை உண்டாக்குகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டினாக்கா, வழி உருவாக்குறது மட்டும் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு கேட்டினாக்கா, அவர் வழி நடத்துகிற தேவன். வழியை உண்டாக்கிட்டு அப்படி விட்டுறது கிடையாது, அவர் வந்து வழி நடத்துகிற தேவன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதுக்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷத்துலேருந்து இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டினாக்கா, இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு வேளை அவங்க போர் இதெல்லாம் பார்த்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, மனமடிவாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா சுற்றி போக பண்ணுகிறார்.
அப்படி சுத்தி போக பண்ணும்போது வழி நடத்துகிறார். வழியில வந்து வழி நடத்துறதுன்னா என்னன்னா, என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்க செஞ்சு குடுக்கணும். இப்ப நீங்க ஒரு ஏரோப்ளேன்ல போம்போது பார்த்தீங்கன்னாக்க, அவங்க வழி நடத்திட்டு போறாங்க. அவங்க வந்து உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கொண்டு வந்து குடுக்குறாங்க. ஒரு ட்ரெயின்ல லாங்ல போகும்போதோ, அல்லது ஒரு பஸ்ல போகும்போதோ, உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படும்போது, அந்த இடத்துல கொண்டு வந்து கரெக்ட்டா நிப்பாட்டுவாங்க. உங்களுக்கு தெரியும். அது சரியான வழிநடத்தல். பயணிகள் வந்து சரியாக அவங்க போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சரியான வழிநடத்தல் அங்க கிடைக்குது. அதே தான் இங்கேயும் கடவுள் பண்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, அவங்க போற வழியில பார்த்தீங்கன்னா, எப்படி வழிநடத்துறாரு? யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்திலருந்து அது அப்படியே வரிசையா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வழிநடத்தலையும் நம்ம பார்க்கலாம். என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மன்னா குடுக்குறாரு பசிக்கு. அதே மாரி தாகமா இருக்கும்போது தண்ணீர் குடுக்குறாரு. இறைச்சி கேட்குறாங்க, அதையும் குடுக்குறாரு. அது மட்டும் இல்ல, நிறைய போர்கள்ல வெற்றியும் குடுக்குறாரு. பாருங்க அவருடைய வழிநடத்தல் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. அந்த 40 ஆண்டுகளாக அவங்களுடைய சட்டை பழசா போகல. உடைமைகள் எதுவுமே பழசா போகல. அந்த ப்ராமிஸ் லேண்ட ரீச் ஆக வரைக்கும் அவங்க அ ஒரு ஒரு சேஃப் ஜோன்லயே அவங்க போயிருக்கிறாங்க. ஸோ இது வந்து வழி அ நடத்துகிற தேவன். இது வந்து சுற்றி போகும்போது வழி நடத்துகிற தேவன். இன்னொரு வகையில வ எப்படி தேவன் வழி நடத்துறார்ன்னு கேட்டீங்கன்னாக்க, நேர் வழியாவும் வழி நடத்துறாரு. அதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் வந்து என்ன பண்றாருன்னா, தன்னுடைய வேலைக்காரன வந்து ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்புறாரு. அப்ப அந்த வேலைக்காரன் கிட்ட அவர் சொல்லி அனுப்புறாரு. அப்ப அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஆண்டவர் வந்து உனக்கு இன்னொரு தூதல் அனுப்பி, உன்னுடைய பிரயாணத்த வாக்கி பண்ணி தருவார். அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, ஆ கொ அ ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னாக்க, ஆபிரகாமின் குமாரனுக்கு ரெபெக்காளை கொல்ல நேர் வழியாய் நடத்தி வந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்படின்னு அந்த வேலைக்காரன் சொல்லி முடிப்பார். அப்ப பாருங்க, அவர் சும்மா விடுற தேவன் இல்ல. அவர் வந்து வழி நடத்துகின்ற தேவன். ஸோ 2 பாயிண்ட் நம்ம பார்த்துட்டோம். வழியை உருவாக்குகின்ற தேவன், வழி நடத்துகின்ற தேவன். 4 இன்சிடென்ட் பார்த்துட்டோம். அடுத்தது 3வது முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டுல அவரே வழியாக வந்திருக்கின்றார். அதுக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட வசனம் பார்த்தீங்கன்னாக்க, யோவான் 14:6ல இருக்கும். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். அதுக்கு இன்னொரு இன்சிடென்ட் கூட சொல்லி நான் இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகின்றேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 38 வருஷமாக அங்க ஒருத்தன் படுத்து கிடக்குறான். வழியே இல்ல. போகும்போது அவன் சொல்றான், "ஆண்டவரே, என்ன கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்ல. வழியே இல்ல" அப்படின்றாரு. அப்ப அவர்தான் வழி. அதனால அவர் என்ன பண்றாரு? அவரே வழியாக வந்து அந்த 38 வருஷம் அவர் வந்து படுக்கையில இருந்த ஒரு ஆள வந்து அவர் சுகப்படுத்துற அந்த இன்சிடென்ட்ட நம்ம அங்க பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் தான் நமக்கு வழி, சத்தியம், ஜீவன். அது தொடர்ந்து அந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் மூலமா தான் நம்ம பிதாவை போய் அடைய முடியும். இப்ப பரலோக ராஜ்யத்துக்குன்னு ஒரே வழி யாருன்னு கேட்டீங்கன்னாக்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குது. இந்த பாவ உலகத்திலிருந்து பரலோகத்துக்கு போறக்கு வழியே இல்ல அப்படின்னு மானிடம் தவித்துட்டு இருக்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வழியாக வந்து நம்மளை என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னாக்க, பரலோகத்துக்கு நேராக நடத்துகின்றார். அந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே அதை நினைவு கூர்ந்து நாம் மகிழ்ந்து இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஜெபம். அன்பின் தகப்பனே, இந்த சாயந்திர வேளத்துல கூட ஆண்டவரே ஏசப்பா, அந்த செய்தியை ஏசப்பா எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கின்றீர். ஏசப்பா, நீர் ஆண்டவரே எங்களுக்கு வழியாக பிறந்து எங்களுடைய ஏசப்பா எல்லா இக்கட்டுகளுக்கும், எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நீர் வந்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாத்துடைய தேவைகளும் நீர் சந்திக்கணுமா செபிக்கிறேன். அவர்களுக்கு நீரே வழியா இருந்து அவர்கள் எல்லாரையும் நீர் உயர்த்த வேணுமா செபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை பொறுப்பேற்று வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.